இந்த வீடியோவில் முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதுக்கு என்னமோ இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து அதில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு மட்டும் ஒரு நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஸ்லைஸாக, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் அந்த மாதிரி அரைஞ்சி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தீங்கனாலும் அதுவும் போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் அதை உரிக்க டைம் இல்லாத டைமில் இதை டக்குன்னு நம்ம பெரிய வெங்காயத்தை அரைஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 முள்ளங்கி நார்மல் சைஸ் இது தோலை சீவிட்டு அதை பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். துவையலுக்கு இதுமாரி நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 5-6 வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காம்போடு நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அதை காம்பு எடுத்துருவோம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இதில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை பொறுத்தவரையும் அதில் இருக்கிற அந்த விதை, அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்தமாரி நல்லா இப்படி உடச்சி விட்டு அதை போட்டுங்க. இல்லைனா இப்போ ரவுண்டாக போய்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அந்த குறைன்னு சவுண்ட் வரும். இந்தமாரி உடச்சி விட்டு பிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அதை வதங்கிடும். அதுமாரி ஈஸியாக அரைக்கும் போது அரைச்சிடலாம். இதோட ஒரு 2 கொத்து இல்லாட்டி ஒரு கொத்தளவுக்கு பச்சை கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு வாசத்துக்காக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆற வச்சுருவோம். பாருங்கள், ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலே தேங்காய், இந்த பச்சைக்கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா அது சட்னின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம போடல, அதனால் இது துவையல்னு சொல்லலாம். இதில் தாளிப்பு நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு வரமிளகாய், 1-2 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டு நல்லா பொரியும் போது இந்த தாளிப்பை இந்த துவையலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக நீர்ச்சத்து, அதேமாரி நார்ச்சத்து அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்தமாரி குழம்பா சாப்பிட்றதுக்கு இந்தமாரி துவையலாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எதுக்கு என்னமோ இதை நம்ம சைட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மல்டிபர்பஸ் சாப்பாடு ப்ளஸ் டிஃபனுக்கு ரெண்டுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.